This video is sponsored by EduQuest. Start learning from home. Online courses from experienced experts. Please watch the description. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போ இந்த தென்னை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சின்ன இலையாக இருந்தது. இந்த இந்த மண் அணைச்ச பிறகு இந்த இலை வந்திருக்கு. இந்த இலை பெருசாக வந்துருக்கு பார்த்திங்களா. இந்த இலை வந்து குருத்தா வந்து இவ்வளோ வீரியமாக வந்திருக்கு. தண்ணியே கொடுக்க கிடையாது. ஏன்னா அந்த மண் அணவு அதுக்கு பெஞ்ச மழை தண்ணி கீழே பிடிச்சி வச்சுட்ருக்கு. அந்த ஈரம், அந்த ஈரத்தை சூரியனால் எடுக்க முடியாது. இந்த கண்டால் மட்டும்தான் எடுக்க முடியும். எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. அடுத்த இப்போ கொஞ்சம் லேசாக இலை விரிகிற மாதிரி வந்திருக்கு. அடுத்த குருத்தை பார்த்திங்கன்னா கத்தி மறுட்டு நீட்டாக வருது. இது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிற ஒரு தென்னை. இப்படியே ஒரு தென்னையை நான் காமிக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு சில இடங்களில் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. அது நான் ஐயாக்கிட்ட கேட்டேன், அது எதனாலன்னு சொல்கிறாங்கன்னா அந்த உப்பு மண்ணுங்கிறதுனால அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இதில் மாங்கண்டு வச்சுருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாழை வச்சுருந்தோம். அது தண்ணியில் நின்று அழுகி இறந்துருச்சு. கண்டு வளர்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல வந்து கண்டுகள் வந்துட்டு இறந்து போகுது. ஒன்று மழை தண்ணியில் நின்று அழுகி இறந்து போகுது, இன்னொன்று வெயிலில் இந்த மாதிரி வெயிலில் காஞ்சி இறந்து போயிடுது. அப்போ நம்ம வந்து 2 வந்து கற்றுக்கணும். மழையிலேருந்து எப்படி காப்பாற்றுறது, தண்ணியிலேருந்து எப்படி காப்பாற்றுறது, வெயிலேருந்து எப்படி காப்பாற்றுறது அப்படின்ட்டு நம்ம வந்து 2 இதை வந்து தெரிஞ்சுக்கிடணும். இப்போ இந்த வாழையெல்லாம் தண்ணி இல்லாமல் தான் வந்துக்கிட்டு இருக்குது. தண்ணியே கொடுக்க கிடையாது இந்த வாழை. இப்போ இந்த தென்னையெல்லாம் இதில் வந்துட்டு கண்டு இறந்ததை வந்து காமிக்கணும். அது வந்து உப்புனால் இறந்துருக்கும் அப்படின்ட்டு ஐயா சொல்கிறாங்க. அது வந்துட்டு அதுக்கு என்ன செய்யணுன்றது ஐயா தான் சொல்லணும். உப்பு மண் இருக்கிற இடத்துல இப்போ நான் காமிக்கிறேன். இறந்த கண்டை காமிச்சு இது பண்ணால் தான் சரியாக இருக்கும். இப்போ இங்கே நீங்கள் பார்க்க இந்த வாழை இருக்குதுல்ல, தண்ணி இல்லாமல் தான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் நாங்கள் வந்துட்டு அக்டோபரில் என்னமோ வச்சோம். அக்டோபரில் மழை காலத்தில் வந்தது. அடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. நிறையா வாழை வந்து எங்களுக்கு இறந்து போயிட்டு. அதுக்கு காரணம் வந்து நாங்கள் வந்துட்டு சின்ன வாழையாக வைக்கிறோம். சின்ன கட்டை இந்த கிழங்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த தென்னை ஒரு நல்ல உதாரணம். சின்ன குருத்து வந்துச்சு. அடுத்து மண் அணைச்சிட்ட பிறகு மண் எப்படி அணைச்சிருக்கோம் பார்த்துக்குங்க, எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பார்த்துக்குங்க. இப்போ இந்த தென்னை வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மண் அணைச்ச பிறகு இந்த இலை வந்து காய ஆரம்பிச்சிச்சு. நல்லா இருந்த ஒரு தென்னை. இது வந்துட்டு இலையை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இலை இருக்குன்னு. இந்த இலை காஞ்சிட்டு அங்கே உள்ள பழம் இருந்தாலே காஞ்சி, என்னங்க இப்படி காயுது, இது இறந்துடும் போலையே அப்படின்ட்டு நம்ம கேட்குறோம். மண் அணைச்ச பிறகு தான் இது நடக்குது. இல்லை இந்த குருத்து வந்து நல்லா இருக்குது, நல்லா வந்துடும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அப்படின்ட்டு நம்ம கேட்டுக்கிட்டோம். நம்ம கேட்டுக்கிட்டு பார்ப்போம் அப்படின்னா பார்த்தா அதே மாதிரி நல்லா வந்திருக்கு. ஆனால் இதே மாதிரி எல்லாமே வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வரல. கொஞ்சம் தென்னைகள் வந்து இறந்துருக்கு. எண்ணிக்கையில் நான் இன்னும் எண்ணியில் அதை வந்துட்டு எத்தனை தென்னை இறந்துருக்குன்ட்டு அதை பார்க்கணும். இந்த தென்னை வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் கழித்து வெளியில் வந்த தென்னை. உள்ளுக்குள்ளேயே இருந்தது. மண்ணை மூடி நாங்கள் அந்த பக்கத்து தோண்டி பார்த்துட்டு இருந்தோம். அது இந்த பக்கத்துலேருந்து உள்ளேருந்து வந்துச்சு. அதில் புரிஞ்சுட்டு என்னென்னா அந்த சூழல், இந்த மண் அணவு கொடுத்துருக்கோம்ல, இந்த மண் அணவு உள்ளுக்குள்ளே எப்பயும் ஒரு குளுமையான சூழல், அதுக்கு இறந்து போக விடாமல் பார்த்துக்குது. அது முண்டிட்டு வந்துடுது அப்படின்ட்டு. இது ஒரு தென்னை. இந்த தென்னையுமே பார்த்திங்கன்னா இது நல்லா இருந்த ஒரு தென்னை தான். இப்போ நல்லா தான் இருக்குது. ஆனாலும் பாருங்கள் அந்த இலை வந்து காஞ்சி போயிட்டு, பழைய இலை ஏற்கனவே இருந்த இலை காஞ்சிட்டு. ஏன் காஞ்சிச்சின்னு அது உப்புனால காஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்படி தான் எனக்கு ஐயா சொன்னாங்க. இப்போ வந்து இது குருத்து வந்திருக்கு. அடுத்த குருத்து வந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் வந்துட்டு தண்ணியே ஊற்ற கிடையாது. தண்ணி ஊற்றாமையே வந்துக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு வளர்ச்சி.